ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் மிட்வீக் ப்ரோமோ பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிட்வீக்கில் வந்து என்னென்னா சாரதாமானால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆக்சுவலி என்னதான் வயசாகி அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரலாக எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் அண்டர்கோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி வேதனை நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து இவங்கனால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்கா வந்து கதவு தட்டுற மாரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக விஜய், நிவின் இவங்க கிட்டேயெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கெல்லாம் வந்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து வீக்கா வீட்டுக்கு ஒரு டிரான்சிஷன் ஆகணும் இல்லையா, வீக்கா வீட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போதான் வந்து அதனால தான் நம்ம கங்கா பிடிஎஸ் எல்லாமே வீக்கா வீட்டில் இருந்து தானே வந்துச்சு. ஸோ இங்கேருந்து அவங்க வீக்கா வீட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுவாங்க இந்த ப்ராப்ளம்னாலன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.